ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மட்டன் கில்லி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு, ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இப்போ வந்து கொஞ்சமாக தனியாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு திரும்பி வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிலே போட்டுக்கிறேன், அதனால் ரொம்ப உப்பு போட தேவையில்லை. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 1/2 hourக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கோங்க நல்லா. அது நல்லா இப்போ மூடி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து பட்டை, கிராம்பு 2-3, பிரியாணி இலை, ஏலக்காய் 1, நான் ரொம்ப போடல, சோம்பு, அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகா, அது நல்லா பொரியட்டும். இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நிறையா நம்ம வந்து வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கணும். சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சிம்லேயே கலர் சேஞ்ச் ஆகி வரும். சிம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கும், வெங்காயமும் சீக்கிரம் வந்து வேகும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லே வச்சு நல்லா வதக்குங்க. அது வந்து காரம் மாற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மூடி வச்சா நீ வந்து சீக்கிரம் நமக்கு வதங்கும், அதனால் நான் மூடி வைக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பாஸ்மதி அரிசியை நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது நமக்கு. சைடு போய் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் வந்து கொத்தமல்லி, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி வந்து கடைசியாக போடலாம், அது கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், எண்ணெய் இல்லை நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம சிம்லேயே வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் 3 தக்காளி, பழமான தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், தண்ணி விடட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் திரும்பி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், அப்புறம் வந்து நம்ம வந்து காரத்துக்கு கரம் மசாலா கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள், இதையும் நம்ம எல்லாம் சேர்த்துட்டு தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப நம்ம காரம் சேர்க்கலை, நான் அதிலே மட்டன்லேயே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம், அதனால் இதில் நம்ம கம்மியாக இல்லை அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது.
நார்மல் குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்லாம். நமக்கு வந்து காரம் இருக்காது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக பிரியாணி தேவையான மட்டனுக்கு பிரியாணி தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டா நமக்கு சீக்கிரம் நமக்கு வந்து வதங்கும். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நான் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுக்கலாம். விட்டதும் நம்ம வந்து அரிசி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2க்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் முன்னாடியே 1.5 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு. கறி மட்டன் நல்லா வெந்துடுச்சு, சாதம் வெந்தால் போதும். இப்போ எல்லா அரிசியும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். மொத்தம் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதித்ததும் லைட்டாக கொதித்ததும் விசில் எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து நம்மளுக்கு தண்ணி கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் தண்ணி கொதிக்கிடும். ஆவி வந்ததும் ஒரு விசில் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு திறந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, விசிலும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நமக்கு. அரிசி இதில் உதிரி உதிரியாக வருது, தீஞ்சும் போகலை, ஒட்டாமல் வருது நமக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய், கொத்தமல்லி கூட நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான மட்டன் கில்லி பிரியாணி. நான் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுவையான கில்லி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.